நெகேமியா எவ்வளவு நாட்களாக ஜெபித்தான் என்பதை நாம் கணக்கிட்டு பார்ப்போமானால், அவன் இந்த செய்தியை கேட்டது கிஸ்லேவ் மாதம். இந்த கிஸ்லேவ் மாதம் என்பது எபிரேய வருடத்தினுடைய 9வது மாதம். அவன் அரசரின் முன்னால் போய் நின்று அனுமதி பெற்ற அந்த காலகட்டம் நிசான் மாதம். நிசான் மாதம் என்பது எபிரேய மாதத்தின் முதல் மாதம். எனவே 9ஆம் மாதத்திலிருந்து அந்த அடுத்த முதல் மாதம் வரைக்கும் 4 மாதங்கள் இந்த நெகேமியா உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார். ஒருவேளை அவர் தொடர்ச்சியாக 4 மாதங்கள் ஜெபித்திருக்க முடியாது. ஆனால் அடிக்கடி அதிகமாக அந்த இடைப்பட்ட நாட்களில் அதிகமான நாட்களை அவர் இந்த உபவாச ஜெபத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார். தேவனுடைய பாதத்திலே காத்து கொண்டிருந்தார். தேவனுடைய திட்டம், ஆலோசனை எந்த விதத்திலே செயல்படுவது என்பதை தேவனுடைய பாதத்தில் இருந்து அவர் கற்றுக்கொண்டிருந்தார் என்று நாம் சொல்லலாம். நெகேமியாவின் இந்த முன் உதாரணம் நம் அனைவருக்கும் ஒரு சவாலாக இருக்கின்றது. முன்னின்று செயல்பட ஆரம்பிப்பதற்கு முன் முழங்காலிலே முடக்கி நாம் தேவனிடத்திலே காத்திருக்க வேண்டியது அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விற்கும் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நெகேமியா எப்படி ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நமக்கு காட்டுகிறார். அதோடு கூட எவ்வளவு காலம் ஜெபிக்க வேண்டும், அதாவது தேவனிடத்தில் இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் வரைக்கும், தேவனிடத்தில் இருந்து அந்த சரியான உந்துதல் கிடைக்கும் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்பதையும் நெகேமியா மூலம் நாம் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை அதிகமாய் தாழ்த்தி மற்றவர்களை விட நாம் எந்த விதத்திலும் மேன்மையானவர்கள் அல்ல என்று நம்மை தாழ்த்தி தாழ்மையுடன் ஜெபிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிகின்றோம்.